நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடி பார்த்திங்கன்னா பவழமல்லி செடி தாங்க. பவழமல்லி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பூக்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி வந்து ரொம்ப தெய்வீகத்தன்மை அதிகமுள்ள ஒரு செடி தான் இது. இந்த மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூக்கிறத பகலில் பார்க்கவே முடியாது. இரவு நேரங்களில் தான் இந்த பூக்கள் பூக்கும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே இந்த மாதிரி கொட்டிகிட்ருக்குங்க. பூக்கள் வந்து நாங்கள் காலையில் தெரியாமல்லாம் போயிடுச்சு. இவ்வளோ பூக்கள் தான் இருக்குது நம்மக்கிட்ட இப்போது. இது எல்லாத்தையும் நான் வந்து என்ன செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். பவழம் கலரில் இருக்குது பார்த்திங்களா? அதே மாதிரி முத்தும் பவழம் எப்படி இருக்கும் அதே போல் சந்திரன் செவ்வாய் இவங்களுடைய ஒரு ஆதிக்கமான ஒரு பூ தான் இது. 5 பூக்களை எடுத்து நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சு டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாது, என்ன நோயினே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோய் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும், சரியாயிடும். நீர் நெருப்பில் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் நமக்கு இதில் குணமாயிடும். இதை வீட்டோட முன்னாடி வச்சு வளர்த்து